ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மேகலாஸ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானிய சாமை அரிசி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சமையல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இதில் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான காய்கறிகள் ஒரு 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 சின்ன தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு வந்து 2 பிரிஞ்சி இலை, கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சம் முந்திரி, சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் நம்ம பேனை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம். நெய் விட்டு நல்லா நெய் காஞ்சி வந்த உடனே பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலத்தெல்லாம் போட்டுக்குவோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். அதில் நல்லா அதை நல்லா கொஞ்சமாக கிளறி விட்டு அது கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கின உடனே அதுலேயே நம்ம கொஞ்சம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம். தக்காளி பழத்தை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடும்போது அது கொஞ்சம் சுருண்டு வரும். கொஞ்சமாக சுருண்டு வர்ற சமயத்துக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை எடுத்து அதோடு சேர்த்துக்குவோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு நல்லா அந்த நெய்மணத்தோடு சேர்ந்து வதங்கி வரும்போது ஒரு கமகமகமன்னு ஒரு நல்ல வாசனை வரும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம காய்கறிகளை போட்டுக்கலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு 3ஐயும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடலாம். அது கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு, நமக்கு தேவையான அளவுக்கு, நமக்கு ருசிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளறி நம்ம அரிச்சு வச்சுருக்கிற சாமை அரிசியை எடுத்து அந்த இதுலேயே போட்டுட்டு அதுக்கு நம்ம 1 டம்ளர் சாமை அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா போதும், சரியாக இருக்கும். அதுக்கு ஒரு 2 டம்ளர் இப்போ அதுக்கு ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா அதான் அதுக்கு மேலே ஊற்றினோம்னா நம்ம பொங்கல் மாதிரி ஆகி போயிடும் கொஞ்சம். அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி அது கொஞ்சம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமேட்டு வெயிட் போட்டுட்டோம்னாக்க ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷத்துக்குள்ளார அது ஒரே ஒரு விசில் வந்ததுன்னா போதும், சாமை அரிசி சரியாக கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிடுவோம். குக்கரை ஆஃப் பண்ண உடனே ஸ்டீம் எல்லாம் போன உடனே நம்ம குக்கர் வெயிட்டை எடுத்துருவோம். வெயிட்டை எடுத்துட்டு மூடியை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். மூடியை ஓப்பன் பண்ணின உடனேயுமே வாசனை கமகமன் இருக்குது. இப்போ அந்த காய்கறிகள்லாம் மேலே வந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. சாப்பாடு நல்லா உதிரியாக மணமாக இருக்குது, கமகமன் இருக்குது. இப்போ அந்த சாப்பாட்டை எடுத்து நம்ம ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணுவோம். சாப்பாடு ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க, மணமாக இருக்குது, நல்லா கமகமகமன் இருக்குது. நாம் இந்த ரைஸுக்கு எந்த தயிர் பச்சடி பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெங்காய தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நைஸாக நறுக்கி போட்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாட்ச் மை சேனல்.